உங்க அப்பா என்ன ராணி மாதிரி வச்சிருந்தாரு. அவர் இருந்த வரைக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட நான் அனுபவிச்சதில்ல. நான் பிறந்த வீட்லயும் அப்படிதான் இருந்தேன். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. நமக்கு சேர வேண்டிய சொத்தும் எங்க போச்சு, எப்படி போச்சு, எதுவுமே எனக்கு தெரியல. என்னமா சொல்ற? உங்க அப்பாவை தவிர எனக்கு வெளி உலகமே தெரியாது. எல்லாரையுமே நம்பினேன். நான் நம்பினவங்க எல்லாருமே மோசம் தாண்டி பண்ணாங்க. கையில 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தனியா நான் எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா? சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு பேசியிருப்பாங்க. நான் விடாம போராடி உங்க 2 பேரையும் நான் எப்படி ஆளாக்கி இருப்பேன். இன்னைக்கு என்னமோ நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஆளாயிருக்கோம். ஆனா இதெல்லாம் பத்தாதுடி. தாரா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கும். நாளைக்கு இந்த சம்பந்தத்தால உனக்கும் ஒரு நல்லது நடக்கும். என் பசங்க நீங்க 2 பேரும் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும்டி. அதுக்குதான் நான் எல்லா சாமியையும் கும்பிடுறேன். என்ன போய் என்னெல்லாம் சொல்றேன். வசதிக்காக மட்டும் இல்ல, தாராவும் ரொம்ப நல்ல பொண்ணு. நம்மள விட்டு போன கௌரவம் திரும்பி கிடைக்கணும்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். தீபக் கிட்ட நீ எதையும் உளறி வச்சிடாத. நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. என்னமா இத்தனை டிஷஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குடா. அது இன்னைக்கு தாரா மேம் வந்தாங்க. அவங்க ஒன்ன பார்க்க வரல. பின்ன எதுக்கு வந்தாங்க? அது இனிமே உனக்கு வாழ்வுதான். கூரைய பிச்சுக்கிட்டு அப்படி கொட்ட போகுது. இனிமே நீ தாரா மேம் கூட கமிட்டடா இருக்கணும். உன்னை உங்க கம்பெனில ஃபுல் டைம் ஜாபுக்கே எடுக்க போறாங்க. எல்லா ப்ராஜெக்ட்டையுமே இனிமே நீ தான் எடுக்க போற. தாரா மேம்க்கு உடனே ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நம்ம எல்லாரையும் தாரா அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. ஏதோ ஸ்பெஷல் பூஜையா? பூஜைனா ஆபீஸ்ல வச்சு கூப்பிடுவாங்க. வீட்ல எதுக்கு? நீ மதியம் எங்கேயும் போயிடாத. அவங்க வீட்டுக்கு எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். சரிமா குட்டிப்புலி. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு காசு மட்டும் வரல குரு. அப்படியா? அப்படி என்ன பண்ண, அதை டெலிவரி கொடுத்துட்டு கையோட பேமெண்ட் வாங்கிட்டு வந்துரு. ஃபர்ஸ்ட் பயத்தை விடுங்க குரு. இல்ல சொல்லுங்க. ராணி எங்க இருக்கீங்க? உங்க ஆபீஸ் பக்கத்துல தான் தீபக் இருக்கேன். ராணி இன்னைக்கே உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீட் பண்ணலாமா? நீங்க இப்பவே வர சொன்னா கூட நான் வர ரெடியா தான் இருக்கேன். அப்போ ஓகே ராணி, நான் இப்போ ஒரு பூஜைக்கு போறேன். போயிட்டு அதே வைப்ல வந்து உங்களை மீட் பண்றேன். இந்த கோல்டன் ரெஸ்டாரண்ட் வந்துறீங்களா? ஓகே தீபக். வாங்க வணக்கம். வாங்கம்மா. ஏய் வசந்தா, இவ்ளோ பெரிய சம்பந்தத்தை எப்படி பிடிச்ச? பெரிய இடமா தான் பிடிச்சிருக்க. ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாரா. வாங்க ஆண்டி. புடவையில பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா. ஆமா, என்ன இப்பவே வந்துட்டீங்க? தீபக்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்ன வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வரணும். என்ன உங்க ஃபேமிலிக்கு புதுசா? அதெல்லாம் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. தாரா கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். ரொம்ப சிம்பிளா இருப்பா. தாராவே நேர்ல வந்து எல்லா விஷயத்தையுமே சொன்னா. போன முறை கெஸ்டா வந்துட்டு இந்த முறை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது, இவ்ளோ பெரிய சம்பந்தம் அமைஞ்சா சந்தோஷமா தான் இருக்கும். எங்களுக்கும் சந்தோஷம் தாங்க. என்ன இன்னும் உங்க பையனை காணோம்? இது கூட முன்னாடி வர மாட்டாரா? வந்துருவாங்க. அவன் கிட்ட பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லல. ஆண்டி சொல்லல. உனக்கு அவனை பத்தி தெரியாதுமா. அவன் உன்கிட்ட ஒர்க் பண்றான்ல, அதான் யோசிச்சேன். சரிங்க ஆண்டி, ஓகே பாத்துக்கலாம். வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே எப்படி அவன் சரின்னு தான் சொல்ல போறான். ஆமா, இவ்ளோ பெரிய வீடு, காரு, கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணு கிடைச்சா யார்தான் வேண்டான்னு சொல்லுவாங்கல்ல. டேய் ஆனந்த், கீழ வா. ஆனந்த் டிரைவர் ஆச்சு. இவனை கீழவான்னு கூப்பிடுறாங்க. வரேன் சித்தப்பா. சித்தப்பாவா? என்ன தம்பி நீங்க எங்க? ஆண்டி இது என் தம்பி ஆனந்த், என் பெரியப்பா பையன். என் அண்ணன் பையன் தான். தாராவுக்கு இளையவன். எங்க வீட்லயே இவன் தான் கடைக்குட்டி. என் அண்ணனுக்கு பொண்ணு இல்ல, எனக்கு பையன் இல்ல. அதனால இவங்க 2 பேரும் தான் எங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளைங்க. என் பொண்ணு ஒரு கம்பெனிக்கு சிஇஓ. இவர் கூட முதலாளி தான். இவங்களே வீட்ல இருக்காங்க. உங்க பையன் ஏன் இன்னும் வரல? அப்படி என்னதான் ஒரு போட்டோகிராஃபருக்கு முக்கியமான வேலையோ தெரியல. யானும் சிஇஓ தான் ஆண்டி. என்ன இப்போ சின்னதா இருக்கு, போக போக அவன் போட்டோகிராஃபி ஆபீஸும் பெரிய லெவலுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம மத்ததெல்லாம் ஆபீஸ் வேலை அந்த டைம்ல இருந்தா போதும். பட் தீபக் அப்படியா? ஈவென்ட் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் வேலை இருக்கும். அவன் பாக்குறது கிரியேட்டிவ் ஒர்க். சாரி சார், டிராஃபிக்னால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும் வா. இல்ல இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனந்த் எப்படி இருக்கீங்க? ஏய் தீபக். வாவ் தாரா மேம், சாரில பார்க்க செம்ம அழகா இருக்கீங்களே. இன்னைக்கு தாராவை பொண்ணு பார்க்க வர்றாங்கப்பா. அப்படியா? சூப்பர் தாரா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய கொடுங்க. அடடா, முதல்ல சொல்லிருந்தா நான் கேமரா எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, குட்டிப்புலிக்கு ஃபோன் பண்ணி கேமரா எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஏன்னா மாப்பிள்ள உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாரு. நீ என்னப்பா கடைசியில சொல்ல வேண்டியதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்போ வராங்க? எல்லாம் எப்பயும் வந்தாச்சு. மாப்பிள்ள தான் லேட். தம்பி, அந்த மாப்பிள்ளைய நீதான்ப்பா. நாம பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். தம்பி, நீதான் மாப்பிள்ள, இவதான் பொண்ணு. அது பொண்ணோட தம்பி ஆனந்த். கொஞ்சம் வாங்கல பேசணும். என்னடா உனக்கு ஏமா இந்த வேலை? இப்படி எதுவுமே சொல்லாம என்ன நீ கூட்டு வந்திருக்க? டேய், முன்னாடியே சொல்லிருந்தா நீ வேணாம் தானே சொல்லிருப்ப. ஓ, அப்ப இதுக்காக தான் கலர் கலரா விருந்து வச்சியா? ஏஜோ, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் தான் அப்பவே ஹிண்ட் கொடுத்தல, நீ தான் கண்டுக்கல. என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாம நீ. இங்க பாரு தீபக், அம்மா இது வரைக்கும் உங்களை தனியா வளர்த்து ஆளாக்கிருக்கேன். உங்க 2 பேருக்கும் எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ எதுவும் பேசாத, நல்லபடியா நடக்கட்டும். ஏமா இப்படிலாம் பண்ற? தீபக், எனக்கு நல்லா தெரியும் உன் லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். உன் லைஃப் நல்லா இருந்தா உன் தங்கச்சி லைஃபும் நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்டா. அதையும் இதையும் எதுவும் பேசாம ஒரு பொறுப்பான பையனா மரியாதையா அங்க நடந்துக்கும். எனக்கு அதுவே போதும். வானா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி அம்மா அப்செட் ஆக கூடாது. ப்ளீஸ் வானா. அவன் கிட்ட பேசிட்டேன், அவனுக்கும் சம்மதம் தான். அப்படி ஒண்ணும் சந்தோஷமா தெரியலையே. அப்பா, தீபக் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்களா பேசிட்டு இருங்க. பேசிட்டு வாங்க. தீபக் கொஞ்சம் வாங்கல. என் மனசுல என்ன இருக்கோ அதேதான் தீபக் மனசுலயும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லனா தீபக் ஏன் திடீர்னு என்ன பாக்கணும்னு சொல்லணும்? இன்னைக்கு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தீபக் கிட்ட கொட்டிடணும்.